சிவகங்கை அருகே தரிசாக கிடந்த நிலத்தில் பொறியாளர் ஒருவர் இயற்கை விவசாயம் செய்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறார். அவரை பற்றி ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த பொறியாளர் ராஜேந்திரன் என்பவர் அந்த பகுதியில் தனியார் கட்டுமான நிறுவனம் நடத்தி வந்தார். இயற்கை விவசாயத்தில் அவருக்கும் அவரது மனைவி மணிமேகலைக்கும் ஏற்பட்ட ஆர்வத்தால் சிவகங்கை அருகே உள்ள முத்தூர் வாணியங்குடியில் தரிசாக கிடந்த நிலத்தை வாங்கினார். அப்போது இருந்தே தங்களது தேடலை தொடங்கிய இந்த தம்பதியினர் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றும் இங்குள்ள வேளாண் அறிவியல் மையத்தின் உதவியுடனும் இயற்கை விவசாயம் குறித்து கற்றறிந்தனர். இந்த பண்ணை மிக அற்புதமாக வளர்ந்திருக்கிறது. முத்தூர் வாணியங்குடியிலிருந்து விளைவிக்கப்பட்ட மாம்பழமானது நிச்சயமாக சந்தையிலே ஒரு நல்ல விலையை பெற முடிகிறது என்று அவர்களே நிறைய நேரங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பண்ணையை சுற்றி பார்க்கிற பொழுது எந்த ஒரு மாமரத்திலும் எந்த ஒரு சப்போட்டா மரத்திலும் ஏதாவது ஒரு பூச்சி நோய் என்ற அடையாளமே நிச்சயமாக பார்க்க முடியாது. இது கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே பல நேரங்களில் நாங்கள் வருகிற பொழுது இந்த நிலையை பார்க்கிறோம். ராஜேந்திரன் தாங்கள் வாங்கிய தரிசு நிலத்தில் தென்னை, சப்போட்டா, மா உள்ளிட்டவைகளை நடவு செய்ததுடன் அங்கேயே ஒரு கோசாலை அமைத்து 20க்கும் மேற்பட்ட மாடுகளை வளர்த்து வருகின்றார். அந்த மாடுகள் மூலம் கிடைக்கும் இயற்கை உரங்களை பயிர்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். பூச்சி விரட்டிக்கு வேணும், பூச்சி விரட்டின்னு சொல்லி 5 இலை கரைசல்னு சொல்லி ஆடாதோடைய நெச்சி, எருக்கு, ஊமத்தை, புங்கை இலை, வேப்பமுத்து இதெல்லாம் இடித்து 10 லிட்டர் யூரின் 10 லிட்டர் சாண கரைசலில் 48 மணி நேரம் ஊற வச்சு அது பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துகிறோம். தற்போது தேங்காய்க்கு போதிய விலை கிடைக்காத நிலையில் அதற்கு கவலைப்படாத ராஜேந்திரன் அதனை தரம் உயர்த்தி கலப்படமில்லாத தேங்காய் எண்ணெய் தயாரித்து ஏற்றுமதி செய்வதற்கான வேலையில் ஈடுபட்டு வருகிறார். வேளாண் துறையினரின் பரிந்துரையின் பேரில் ராஜேந்திரன் தோட்டத்திற்கு வரும் பல்வேறு மாவட்ட விவசாயிகளுக்கு இவர் இயற்கை விவசாயம் குறித்த நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து வருகிறார். நாங்கள் 17 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இது வரல நாங்கள் பண்ணோன்னா எல்லாம் தோட்டப்பயிர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு 12 ஏக்கர் பங்கனப்பள்ளி மாம்பழம், 12 ஏக்கர் சப்போட்டா. அதாவது சப்போட்டாவில் நாங்கள் பண்ணுறது எல்லாமே கிரிக்கெட் பால், PKM2 பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து ஒரு 6 ஏக்கர் TNT நெட்டை கொட்டை ரகம் தென்னை மரம் பண்ணுறோம். இப்போ இது வரல நாங்கள் 17 வருஷத்தில் உடனே நாங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நல்ல ஒரு திருப்தியாக நல்ல வளர்ச்சியில் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இயற்கை விவசாயம் தங்களுக்கு நிம்மதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள ராஜேந்திரன் மணிமேகலை தம்பதி இயற்கை விவசாயம் குறித்தும் அதன் நுணுக்கங்கள் குறித்தும் அனைவரிடமும் போதிய விழிப்புணர்வு ஏற்பட்டால் விவசாயம் செழிக்கும் என கூறுகின்றனர். சுப்பிரமணியம், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.